எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர், எங்களெல்லாம் வாழ வச்ச தெய்வம், அவருடைய நினைவு தினத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். புரட்சி தலைவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும். அவருடைய நூற்றாண்டு விழா ஜனவரி 17 வருது. அதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஒவ்வொரு இதுவும் முயற்சி பண்ணி பாரத பிரதமருக்கும் நாங்கள் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் தகவல் சொல்லி, அது இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாக்கிட்டையும் நாங்கள் பேசி ஒரு புரட்சித் தலைவருடைய அறிஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி புரட்சித் தலைவருக்கும் ஒரு காயின் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். விரைவில் அந்த நல்ல செய்தி வரும். அந்த செய்தி வந்தால் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எங்கள் கூட கை கோர்த்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தணும். ஏன்னா அவருடைய புகழ் எவ்வளோ பெருமையோ அதை நம்ம மேலும் மேலும் மெருகூட்டுற நம்மளால் முடிஞ்சது செய்யணும். அதனால் எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, அவருடைய நூற்றாண்டு விழா ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி திருப்பி வரணும், நூற்றாண்டு விழா நல்லா நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்க இல்லாத குறைய எல்லாரும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தீர்த்து வச்சு புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு விழா நல்ல சிறப்பாக நடக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அப்புறம் கட்சி யார் வழி நடத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அவங்க அக்கா சொல்லிட்டாங்க எல்லாம் மாதிரின்னு. ஜெயலலிதா அம்மா நாங்கள்லாம் நல்லா திருப்பி வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க இல்லாதனால எங்களுக்கு இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இருக்காங்க. அதனால் அவர் தான், ஏன்னா ரெட்டப்புறா சேவல்னு வந்தபோது ரெட்டையில் வராதோ நாங்கள் வருத்தமாக இருந்தோம். அது ஜானகி அம்மா தியாகம் பண்ணி ரெட்டையில திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த இதுக்காக இந்த ஆட்சி நல்லபடியாக நடந்தது. எங்களுக்கு புரட்சித் தலைவருடைய ஆட்சி நடக்கணும், ரெட்டையில் இருக்கணும். ஒவ்வொரு அதிமுகவில் ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த ஆட்சியை பலப்படுத்தி கொண்டு போய் செய்யணும். ஸோ ஓ பன்னீர்செல்வம் கட்சியை வழி நடத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு தான் அந்த திறமை இருக்குது. இந்த மோடிக்கு இந்த மாதிரி காயின் ரிலீஸ் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அதோட ஒரு காப்பியும் காயின் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு